ஸ்டூடெண்ட்ஸ். சோ நம்ம இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 11.2ல ஃபோர்த் சம் பார்க்க போறோம். ஓகே, சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The radius of the spherical balloon increases from 7 cm to 14 cm as air is being pumped into it. So find the ratio of the surface area of the balloon in the two cases. Okay, சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணும் இல்ல. சோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. லைட்டா நீங்க ப்ளோ பண்ணும்போது அதோட ரேடியஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 7 சென்டிமீட்டரா இருக்கும் ரேடியஸ். சோ அப்ப ரேடியஸ் வந்து இனிஷியலா நீங்க ப்ளோ பண்ணும்போது 7 சென்டிமீட்டரா இருக்கும். அது 7 சென்டிமீட்டர்ல இருந்து இங்க வந்து 14 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம ப்ளோ பண்றீங்க. இன்னும் நல்லா அந்த பலூனை ஊதிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், நம்ம பெருசாகி 14 சென்டிமீட்டர் நமக்கு இதுதான் வந்து ஸ்மால் பலூன். ஓகேவா, இது வந்து ஸ்மால் பலூன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து பிக். சோ இதோட ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, நம்ம வந்து 14 சென்டிமீட்டர். ஓகே, சோ நமக்கு அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்மள எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பலூன். அந்த பலூனோட ரேஷியோ எவ்வளவு அப்படின்னு ரெண்டு கேஸ்லயுமே ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படிங்கறது நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. சோ நமக்கு இங்க ஃபார்முலா எங்க தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எந்த ஒரு சம் எடுத்துட்டாலுமே நமக்கு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஏரியா ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4πr². சோ நமக்கு இந்த இடத்துல ரெண்டு ரேடியஸ் இருக்கு. சோ எப்படி நாம கண்டுபிடிக்கிறது, நீங்க நமக்கு ஒரே ஃபார்முலா தானே தெரியும் அப்படின்னா நமக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்னு என்ன தெரியும். சோ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா ரேஷியோ ஆஃப் தேர் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எடுத்துக்கலாம். சோ இவங்களோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன போட்டுக்கிறேன்னா ரேஷியோ ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எடுக்கும்போது நம்ம அதை எப்படி எடுப்போம், ரேஷியோ ஆஃப் ஸ்மாலர் பலூன் டிவைடட் பை ரேஷியோ ஆஃப் லார்ஜர் பலூன். ஓகே, சோ அப்ப divided by ratio of larger balloon. சோ நமக்கு இப்படி போட்டாச்சு. நமக்கு என்ன தெரியும், ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போறோம். சோ நான் இதை எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு ஸ்மாலர் பலூனுக்கு 4π. இதை வந்து நம்ம R1 எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இங்க ரெண்டு இருக்கு இல்லையா, சோ இது R1 நான் எடுத்துக்கிறேன், இது R2 எடுத்துக்கிறேன். இது ரேடியஸ் 1, இது ரேடியஸ் 2. அப்போ நான் இதை எப்படி போட்டுக்கலாம், ஸ்மால் பலூனுக்கானது நமக்கு ஃபார்முலா தெரியும் 4πr² சொல்லிட்டு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பலூனுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், 4πr1² எடுத்துக்கிறேன். ஓகேவா, டிவைடட் பை அடுத்த லார்ஜர் பலூனுக்கு நான் என்ன போட்டுக்கிறேன், 4πr2². ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், 4πயும் கேன்சல் ஆயிடும். சோ இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிட்டா நமக்கு பேலன்ஸ் யார் இருப்பாங்க, R1² R2² மட்டும்தான் இருப்பாங்க. சோ நமக்கு என்ன தெரியும், R1ஓடது 7 தெரியும். கரெக்டா, சோ அப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, R1க்கு 7 பிடிக்கலாமா. அப்ப என்ன வரும், 7² டிவைடட் பை R2க்கு நம்ம என்ன கொடுக்கலாம், 14. சோ அங்க 14². இந்த 7² நம்ம எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் அப்படின்னா 7 × 7 கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த 14 × 14. இப்போ ஜஸ்ட் கேன்சல் இட் ஓகே. சோ அப்ப 7 1s are 7 2s are. அதே மாதிரி 1s are 2s are. சோ இவங்க ரெண்டு பேரும் இங்க எல்லாமே 1 ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்காங்க. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 1/4 கிடைக்கும். சோ ஃபைனலி நமக்கு கிடைச்சிருச்சு, என்ன கிடைச்சிருச்சு, 1/4. அப்போ the required ratio of their surface area அப்படி ஃபைனலா எழுதணும். Required ratio of the surface area. Area is 1:4. ஓகே, சோ ஃபைனலா நமக்கு கிடைச்சது 1:4. இங்க ஸ்டார்ட் ஆகி நான் எங்க முடிச்சிருக்கேன். சோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு சம்ம நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா சால்வ் பண்ணலாம். அது எந்த ஒரு சம்மா இருந்தாலும் சரி. அதுவும் இல்லாம ஃபார்முலா சம்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். எதுவுமே கஷ்டமெல்லாம் இருக்காது. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எதனா
டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன டவுட் இருக்குன்னு நான் கிளாரிஃபை பண்றேன். சோ இது வரைக்கும் எடுத்தது முடியும் நினைக்கிறேன். ஓகே ஃபைன், தேங்க்யூ.